ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। नारायणं नमस्कृत्य नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। नष्टप्रायेषु भद्रेषु नित्यं भागवत सेवयां भगवती उत्तमश्लोके भक्तिर्भवती नैष्टुकी। निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखातमृतद्रवसंयुतं पिबद भागवतं रसमालयं मुहुरहो रसिका भुवि भावुकाः। ॐ अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूप कदा माह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरो श्रीयुतपदकमलं श्रीगुरोन् वैष्णवांश्च श्रीरूपं साग्रजातं सहगण रघुनाथान्वितं तं सजीवं साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधा कृष्णपादान् सहगण ललिता श्रीविशाखान्वितांश्च। हे कृष्ण करुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधा कान्त नमोऽस्तु ते। तप्त काञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये। वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्त स्वामिनिति नामिने। नमस्ते सारस्वते देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेष शून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्तवृंद। हरे कृष्ण 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 हरे 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 राम 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 हरे हरे। मुखं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनधारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्यम् ईश्वरम्। हरिः ओं तत्सत्। कथाञ्चन स्मृते यस्मिन् दुष्करं सुकरं भवेत् स्मरेति प्रीतं सा श्रीचैतन्यं नमामि तम्। ஹரே கிருஷ்ணா. நேத்து பார்த்த பாகவதத்துல என்ன ஞாபகம் இருக்கு? ஒரு பாயிண்ட் சொல்லலாம். ஒரு தலைவனோட தகுதி பக்தனோட பழி பாவங்கள் எல்லாம் தான் ஏத்துக்கிட்டு பக்தரை உயர்த்தி காமிக்கிறது, பெருமை செய்ய வைக்கிறது கிருஷ்ணரோடது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஹரே பகவான் கிருஷ்ணா. பக்தர்களுக்கு மட்டும் இல்ல, அந்த அதர்மத்தின் பக்கம் நின்னு போர் புரிஞ்சா கூட அவங்களுக்கும் கருணையோட அந்த போர்ல அவர் எதிரில் இருந்ததுனால அவங்களுக்கும் முக்தி கிடைக்கக்கூடிய இது செஞ்சாரு பகவான். தேங்க்யூ ஹரே மாதாஜி. கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. கடிகாரமுள் சுற்றுவது போல் கோடானு கோடி பிரபஞ்சத்தில் எங்காவது ஒரு இடத்துல இந்த லீலைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. லீலா புருஷர்னு கிருஷ்ணர் அழைக்கப்படுகிறார். அதனால இது நம்ம கண்களுக்கு வேணா புலப்படாம இருக்கலாம், ஆனா எல்லா இடமும் நடந்துகிட்டே இருக்கு, எல்லா பிரபஞ்சத்திலும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. நான் ஆயுதம் எடுக்க மாட்டேன்னு சபதம் செஞ்ச ஸ்ரீகிருஷ்ணர் தன் சபதத்தை கைவிட்டு ஆயுதம் எடுக்க செய்கிறேன் என்று நான் செய்த சபதத்தை நிறைவேற்றுவதற்காக ரதத்திலிருந்து கீழே குதித்து சக்கரப்படையை கையில இருந்து பூமியை நடுங்க செய்தார். பீஷ்மர் சொல்றார் இல்லையா? முக்திகள் சாயுஜ்ய முக்தி பக்தர்கள் விரும்ப மாட்டாங்க. முக்திகளை பத்தி சொன்னீங்க. அதுல சாயுஜ்யம் கடவுளோட ஒளியில கலக்கிறது. அது ஆத்மா எப்பயும் சுறுசுறுப்பா இருக்கிறதுனால அங்க இருக்கிறதுக்கு அது இஷ்டப்படாத ஒளியில திரும்ப பிறவி எடுக்கணும். அதனால அந்த சாயுஜ்ய முக்தி அவ்வளவு சிறந்தது இல்ல, அனுபவம் அதை லைக் பண்ணுவாங்க. வெரி குட். ஹரே கிருஷ்ணா. சொல்லுங்க பிரபு. பகவான் நித்திய லீலா புருஷர். அவர் லீலா புருஷர். பக்தர்களின் கருணை இல்லாம பகவான் நம்ம அடைய முடியாது. தேங்க்யூ பிரபு. அகிலா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. அவரோட இதனால நம்மள மனசை தடுமாற வைக்கிறார். அவரை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு, கிருஷ்ணரை பகவானை புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு. ஓகே, தேங்க்யூ. கிருஷ்ணர் ரொம்ப ரொம்ப நல்லவர்னு பார்த்தோம். பிரபு 2 தடவை சொல்லியிருக்காரு, ரொம்ப ரொம்ப நல்லவர் கிருஷ்ணர். அவரோட லீலைகள் முடியும் போது எதுகுலத்தை முழுசாவே எடுத்துட்டு போயிடுறாரு அவரு. ஆமா. நாம ஆனா தப்பா புரிஞ்சுப்போம், இது மாதிரி ஏன் எல்லாத்தையும் அழிச்சாருன்னு. ஆனா அவங்க எல்லாருக்கும் முக்தி கொடுக்கிறாரு அவரு. தேங்க்யூ ஆல். ஸ்ரீமத் பாகவதம்
செயல், உருவம், லீலைகள், குணங்கள், நாமம், ரூபம்னா அடிக்கடி நம்ம நினைச்சுக்கணும். பிரபுபாதர் நிறைய வாட்டி அந்த ஸ்லோகா ஜென்ம கர்ம பீஜம் அந்த ஸ்லோகா ரிப்பீட் பண்றாருங்க நிறைய வாட்டி அப்படின்னு சொல்லி 4.9 நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். தேங்க்யூ மாதாஜி. Thank you. ஸ்ரீமத் பாகவதம் முதல் ஸ்கந்தம் 9வது அத்தியாயம் 42வது பதம். அதை நம்ம படிக்கணும் இன்னைக்கு. தம் இமம் அகம் அஜம் ஷரீரபாஜாம் ஹிருதி திஷ்டிதம் ஆத்மகல்பிதானாம் பிரதிச்ருஜம் இவ நைகதார்கம் ஏகம் சமதி கதோஸ்மி விதூத பேதமோகஹ. மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கியவர் திவிதராச பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். மொழிபெயர்ப்பு: பகவான் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறார், மன கற்பனையாளர்களின் இதயத்திலும் இருக்கிறார் என்பதற்கு எதிரான எண்ணத்திலிருந்து இப்பொழுது நான் விடுபட்டு விட்டேன் என்பதால் இப்பொழுது என் முன் இருக்கும் அந்த ஒரே பகவானாகிய ஸ்ரீ கிருஷ்ணரை முழு மன ஒருமையுடன் என்னால் தியானிக்க முடிகிறது. ஸோ பகவானை பத்தின எல்லா சந்தேகங்களும் இப்போ எனக்கு விலகி போச்சு. பகவான் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கார். அந்த பகவான் மேல நான் இப்போ தியானத்தை ஒரே மனசோட நான் தியானம் பண்றேன் அப்படின்னு சொல்றார். ஸோ இதே தான் பகவத்கீதையிலே பகவான் சொல்றார். 2:41 சொல்றார், வியவசா ஆத்மிகா புத்தி அப்படிங்கிறார். ஒரே குறிக்கோளை உடைய புத்தி. வியவசா ஆத்மிகா புத்தி ஏகேக குரு நந்தன பகுஷாக்கா ஹெனந்தாச்ச புத்தையோ விவசாயினா அப்படின்னு சொல்றார். ஒரே நோக்கம் இருக்கணும், பகவான் மட்டுமே நோக்கமா இருக்கக்கூடிய புத்தி, அது கிருஷ்ண உணர்வுல வரக்கூடியது. ஜெயஸ்ரீ மத்தவங்க படிக்கிறீங்களா? ஜெயஸ்ரீ கர்ணன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. படிக்கலாம். ஹரே கிருஷ்ணன். மொழிபெயர்ப்பு பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதகி ஜெய். பொருளுரை: பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் இரண்டற்ற ஒரே பரம புருஷராவார். ஆனால் கற்பனை கெட்டாத அவரது சக்தியால் அவர் பல்வேறு அவதாரங்களாக விரிவடைந்துள்ளார். கற்பனை கெட்டாத பகவானின் சக்தியை அறியாதிருப்பதே இருமை கருத்துக்கு காரணமாகும். ஒரு முட்டாள் மட்டுமே தன்னை ஒரு மனிதனாக கருதுவான் என்று பகவத்கீதையில் 9.11 பகவான் கூறுகிறார். அத்தகைய மூடர்கள் பகவானை நினைத்தற்கரிய சக்திகளை பற்றி அறிந்திருக்கவில்லை. சூரியன் உலகிலுள்ள எல்லோர் முன்னிலையிலும் இருப்பதை போலவே அவரது நினைத்தற்கரிய சக்தியால் பகவான் எல்லோருடைய இதயத்திலும் இருக்கிறார். பகவானின் பரமாத்மா அம்சமானது அவருடைய அம்சங்களின் ஓர் அம்சமாகும். அனைவருடைய இதயத்திலும் உள்ள பரமாத்மாவாக விரிவடையும் அவர் தமது சுய ஒளியினால் பிரம்மஜோதியின் பிரகாசமாகவும் தம்மை விரிவடைய செய்கிறார். பகவானின் உடலிலிருந்து வெளிப்படும் ஒளியே பிரம்ம ஜோதியாகும் என்று பிரம்ம சமிதியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. எனவே அவருக்கும் அவரது சுய பிரகாசமான பிரம்ம ஜோதிக்கும் மற்றும் அவரது விரிவங்கமான பரமாத்மாவுக்கும் இடையில் எந்த வேறுபாடும் இல்லை. இவ்வுண்மையை அறியாத குறைமதியாளர்கள் பிரம்ம ஜோதியும் பரமாத்மாவும் ஸ்ரீ கிருஷ்ணரிலிருந்து வேறானவை என்று கருதுகின்றனர். இந்த இருமை கருத்து பீஷ்ம தேவரின் மனதிலிருந்து முழுமையாக அகற்றப்பட்டது. எல்லா பொருட்களிலும் அனைத்துமாக இருப்பவர் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மட்டுமே ஆவார் என்பதை அறிந்த பீஷ்மர் இப்போது திருப்தி அடைந்தார். திவ்யமான இந்த ஞானம் சிறந்த மகாத்மாக்களினால் அல்லது பக்தர்களால் அடையப்படுகிறது. அனைத்திலும் கருப்பொருளாக உள்ளவர் வாசுதேவனே என்றும் வாசுதேவன் இல்லாமல் எதுவுமே இருக்காது என்றும் பகவத்கீதையில் 7.19 கூறப்படுகிறது. இப்பொழுது ஒரு மகாஜன பக்தரால் உறுதி செய்யப்படுவதை போல் வாசுதேவன் அல்லது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே முழு முதல் கடவுளாவார். எனவே ஆரம்ப பக்தர்கள் மற்றும் தூய பக்தர்கள் ஆகிய இருவருமே அவரது அடிச்சூடுகளை பின்பற்ற முயல வேண்டும். அதுவே பக்தி மார்க்கமாகும். பீஷ்மதேவனின் வழிபாட்டுக்குரிய மூர்த்தி பார்த்த சாரதியாக உள்ள பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே ஆவார். கோபியர்களின் வழிபாட்டிற்கு உரியவர் பிருந்தாவனத்தில் உள்ள அதே கிருஷ்ணர் தான். ஆனால் அவர் மிக கவர்ச்சி வாய்ந்தவராக ஷியாம சுந்தரராக அங்கு காட்சியளிக்கிறார். ஆனால் பிருந்தாவனத்து கிருஷ்ணரும் குருக்ஷேத்திர போர்க்களத்தில் இருந்த கிருஷ்ணரும் வேறுபட்டவர்கள் என்று குறைந்த அறிவுள்ள பண்டிதர்கள் சில சமயங்களில் தப்பாக எண்ணுகின்றனர். ஆனால் இந்த தப்பெண்ணம் பீஷ்மதேவரிடமிருந்து முற்றிலும் அகன்றுவிட்டது. அருவவாதிகளின் இலக்கும் அருவ ஜோதியான கிருஷ்ணரே ஆவார். யோகியின் இலக்கான பரமாத்மாவும் அதே கிருஷ்ணர் தான். கிருஷ்ணர் பிரம்மஜோதி மற்றும் இதயவாசியான பரமாத்மா ஆகிய இரண்டாகவும் இருக்கிறார். ஆனால் பிரம்மஜோதி அல்லது பரமாத்மா நிலைகளில் கிருஷ்ணரோ அல்லது கிருஷ்ணருடனான இனிய உறவுகளோ இல்லை. கிருஷ்ணர் அவரது உருவ அம்சத்தில் பார்த்தசாரதியாகவும் பிருந்தாவனத்து ஷியாம சுந்தரராகவும் இருக்கிறார். ஆனால் பிரம்மஜோதி மற்றும் பரமாத்மா அம்சங்களில் அவரது உருவ அம்சம் இல்லை. பீஷ்மதேவரை போன்ற மிக சிறந்த மகாத்மாக்கள் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் இவ்வெல்லா அம்சங்களையும் உணர்ந்துள்ளனர். ஆகவே பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரே எல்லா அம்சங்களுக்கும் மூலம் என்பதை அறிந்து அவரையே அவர்கள் வழிபடுகின்றனர். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இந்த விஷயத்தை நம்ம எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கணும்.
அருவவாதிகளுடைய இலக்கு அப்படிங்கிறது அந்த அருவமான பிரம்மஜோதியா இருக்கு. அந்த பிரம்மஜோதி அப்படிங்கிறது பகவான் கிட்டேருந்து வர்ற ஒளி தான். எப்படி சூரியன் கிட்டேருந்து சூரிய ஒளி வருதோ அந்த மாதிரி பகவானுடைய உடலுடைய காந்தி தான் இந்த பிரம்மஜோதி அப்படின்னு சொல்லப்படுது. பகவத்கீதையில சொல்றார், பிரம்மனோகி பிரதிஷ்டாஹம் அப்படின்னு சொல்றார். அகம் அப்படின்னா நான், இந்த பிரம்மஜோதி அப்படிங்கிறது என்கிட்டேருந்து தான் வருது அப்படிங்கிறத சொல்றார். அதுக்கு நம்ம ரொம்ப எளிமையான உதாரணம், சூரியன் கிட்டேருந்து சூரிய ஒளி வருது. நம்ம இங்க ஒரு பல்பு மாட்டியிருக்கோம், அந்த பல்புல இருந்து தான் நமக்கு வெளிச்சம் வருது. ஸோ பகவான் கிட்டேருந்து வர்ற அந்த பிரம்மஜோதி அது பகவானுடைய அருவ அம்சம். பிரபா சொல்றார், அது கூட நம்ம எந்த உறவும் வச்சுக்க முடியாது. இந்த லைட்டோட என்ன உறவு வச்சுக்க முடியும் சொல்லுங்க? இப்ப பகவானை அருவமா நினைக்கிறாங்கல்ல, கடவுளை அருவமா நினைக்கிறாங்க, அவருக்கு உருவம் இல்லைன்னு நினைக்கிறாங்கல்ல. அவங்க அந்த அருவத்தோட என்ன மாதிரியான உறவுல இருப்பாங்க? என்ன உறவு வச்சுக்க முடியும்? அந்த அருவமான ஒளிக்கு ஏதாவது ட்ரெஸ் எல்லாம் போட முடியுமா? ஏதாவது மாலை எல்லாம் போட முடியுமா? என்ன சேவை இருக்கு அங்க? ஒரு சேவையும் கிடையாது. அதே மாதிரி இதயத்துல இருக்கிற பரமாத்மா, அதுவும் அந்த பரமாத்மாவும் பகவானுடைய ஒரு விரிவங்கம் தான். ஆனா பரமாத்மாவை கூட நம்ம என்ன பண்ண முடியாது, அந்த ரிலேஷன்ஷிப் எல்லாம் ஒன்றும் கிடையாது. பரமாத்மா நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பார், அவ்வளவுதான். அவர் கூட நீங்க அன்பு பரிமாற்றம் எல்லாம் செய்ய முடியாது. பரமாத்மாவை கட்டி போட முடியாது. பரமாத்மா எங்கேயும் போய் வெண்ணெல்லாம் திருட மாட்டார். பரமாத்மா எந்த லீலையும் செய்ய மாட்டார். மனசுல இருந்து என்ன பண்ணிட்டு இருப்பார், நம்ம பண்றதுன்னா சிசிடிவி கேமரா மாதிரி எல்லாத்தையும் படம் பிடிச்சுக்கிட்டே இருப்பார், அவ்வளவுதான். எண்ணங்கள் முதற்கொண்டு பரமாத்மாவுக்கு தெரியும். செய்யற காரியம் மட்டும் கிடையாது, என்ன நினைக்கிறோமோ அது முதற்கொண்டு பரமாத்மாவுக்கு தெரியும். ஸோ அதனால பக்தர்கள் தான் பகவானோட முழுமையான அந்த ஆனந்தமயமான சேவையில ஈடுபட்டு இருக்காங்க. இப்போ பீஷ்மதேவர் இதை உறுதிப்படுத்துறார். இந்த பிரம்மம் பரமாத்மா எல்லாத்துக்கும் மூல காரணமா இருக்கக்கூடியவர் அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர். அதனால இப்போ என்னுடைய கவனம் அந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் மேலேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்றார். இங்க பிரபா நமக்கு நிறைய கிளாரிபிகேஷன் கொடுக்குறார். அதாவது நிறைய பேருக்கு என்ன ஒரு குழப்பம் இருக்கு அப்படின்னா, துவாரகா கிருஷ்ணரும் விருந்தாவன கிருஷ்ணரும் வேற வேற அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்டிப்பா கிடையாது. எல்லா கிருஷ்ணரும் ஒரே கிருஷ்ணர் தான். ஆனா அவர் அந்தந்த இடத்துல இருக்கும்போது அந்தந்த நிலைக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கிறார். துவாரகையில அவர் ஒரு ராஜாவா இருந்து போய் இந்த மாதிரி லீலை எல்லாம் பண்ண முடியுமா? பண்ண முடியாது. ராஜாவா இருந்து என்ன செய்யணுமோ அதை துவாரகையில செய்யறார். நாரதர் போய் பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமா இருக்கும். அவருக்கு 16,108 அரண்மனைகள்ல 16,108 கிருஷ்ணர், 16,108 விதவிதமான செயல்கள்ல ஈடுபட்டிருப்பார். எல்லா கிருஷ்ணரும் ஒரே செயல்ல ஈடுபட்டிருக்க மாட்டாங்க. ஒவ்வொரு அரண்மனையில கிருஷ்ணர் ஒரு பொண்ணு பண்ணிட்டு இருப்பார். ஒரு அரண்மனையில அப்பதான் சந்தியாவந்தனம் பண்ணிட்டு இருப்பார். ஒரு அரண்மனையில அப்பதான் குழந்தைங்களோட பேசிட்டு இருப்பார். ஒரு அரண்மனையில தானம் கொடுத்துட்டு இருப்பார். இந்த மாதிரி பலவிதமான செயல்கள்ல பகவான் ஈடுபட்டிருக்கிறத நாரதர் பார்ப்பார். அப்போ அங்க அரசரா இருந்து அதுக்கேத்த மாதிரி லீலைகளை பகவான் பண்றார். விருந்தாவனத்துல சின்ன குழந்தை, விருந்தாவனத்துல பகவான் சின்ன குழந்தை, அங்க இருக்கிற கோபியர்களுக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுக்காக அங்க அந்த மாதிரி லீலைகளை பண்றார். அப்போ இங்க பீஷ்மதேவருடைய அந்த அவர் நேசிக்கிற பகவான், ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு பாவத்துல பகவானை நேசிக்கிறாங்கன்னு பார்த்தோம் இல்லையா? அவருக்கு பார்த்த சாரதி ரூபம் ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்கு சென்னையில திருவல்லிக்கேணியில பார்த்தசாரதி கோவில் இருக்கு, மீசையோட இருப்பாருங்க. பார்த்தசாரதி பகவான் மீசையோட இருப்பாருங்க. ஸோ அப்படியே அந்த பார்த்தசாரதி கோலம் அவருக்கு பிடிச்சிருக்கு. ஆனா பிருந்தாவனத்துல ஸ்ரீமதி ராதாரணிக்கு ஷியாம சுந்தர ரூபம். ஷியாம சுந்தர் அப்படின்னாக்க அந்த 3 வளைவுகள் கொண்ட அந்த மயிலிறகு புல்லாங்குழல் அதோடு கொண்ட அந்த மேகவர்ண ரூபம், அந்த ரூபம் தான் அங்க இருக்கிறவங்களுக்கு பிடிச்சிருக்கு. ஆக 2 கிருஷ்ணனும் ஒரே கிருஷ்ணன் தான். அடுத்த ஸ்லோகம் போலாமா? சூத உவாச்ச கிருஷ்ண ஏவம் பகவதி மனோவாக் திருஷ்டி விருத்திபிஹி ஆத்மனி ஆத்மானம் ஆவேஸ்ய சோவந்தஹ் வாச உபரமத். மொழிபெயர்ப்பு. சூத கோஸ்வாமி கூறினார், இவ்வாறாக பீஷ்மதேவர் அவரது மனம், பேச்சு, பார்வை மற்றும் செயல்கள் ஆகியவற்றுடன் பரமாத்மாவாகிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணருக்குள் தன்னை ஐக்கியப்படுத்திக் கொண்டு மௌனமானார். அவரது மூச்சும் நின்றது. பீஷ்மதேவ் கி ஜாய். பேர்பட்ட மகாஜனம், அவருடைய பிரார்த்தனைகள்
அற்புதமான பிரார்த்தனைகள். பகவானை எப்படி அணுவா அந்த கடைசி நிமிஷத்துல அவரால் ரசிக்க முடிஞ்சுது. எப்படி அவரால் பகவான் முகத்துல இருக்கிற வியர்வை துளிகளை முதற்கொண்டு ஞாபகம் வச்சுக்க முடிஞ்சது. இதெல்லாம் நமக்கு பெரிய பாடங்கள். நம்ம என்ன மாதிரி சூழ்நிலையில இருந்தாலும் சரி, ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை நாம மறக்கக்கூடாது. ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. எப்பவும் ஞாபகம் வச்சுக்கணும். ஆல்வேஸ் ரிமெம்பர் கிருஷ்ணா, நெவர் ஃபர்கெட் கிருஷ்ணா. எப்பவுமே பகவானை ஞாபகம் வச்சுக்கணும். பகவானை நாம மறக்கவே கூடாது. இதெல்லாம் ரொம்ப சாத்தியம் வருமானு எனக்கு தெரியல. கடைசி நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி பகவானை நினைக்கிறது அப்படிங்கிறது. ஸோ இந்த மாதிரி படிக்கும்போது இந்த பக்தர்கள்ட்ட நம்ம பிரார்த்தனை பண்ணணும். பீஷ்மதேவர்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும். உங்களுக்கு இருக்கிற பக்தியில எங்களுக்கும் கொஞ்சம் கொடுங்க, எங்களுக்கும் அந்த ஆசீர்வாதம், உங்களோட ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும். மகாஜனம் அவருடைய ஆசீர்வாதத்தை நாம அடையணும். அப்போ படிக்கும்போது அந்த மரியாதை, கவனம், அதோட நம்ம அந்த அந்த என்ன சொல்றது, பீஷ்மதேவர்கிட்ட நம்ம அவருடைய அந்த கருணையை யாசிக்கணும். அப்படி படித்தோம் அப்படின்னாக்க கண்டிப்பா பாகவதம் நமக்கு உதவி செய்யும். பாகவதத்துக்கும் கிருஷ்ணனுக்கும் வித்தியாசமே கிடையாது. பாகவதத்துல பகவான் பிரத்யக்ஷமா இருக்கார். அப்போ கிருஷ்ணன் நமக்கும் உதவி செய்வார். இந்த பொருளுரை மைத்திலி மாதாஜி படிக்கிறீங்களா? ஸ்ரீதேவியா? சோபனா மாதாஜி. எஸ், படிங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. பொருளுரை வழங்கிய பக்தி வேதாந்த ஸ்ரீல ஸ்ரீ பிரபுபாதகி ஜி. ஜட உடலை விடும் வேளையில் பீஷ்மதேவர் அடைந்த நிலைக்கு நிர்விகல்ப சமாதி என்று பெயர். ஏனெனில் அவர் பகவானையும் அவரது செயல்களையும் பற்றிய சிந்தனையில் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டார். பகவானின் பெருமைகளை அவர் பாடினார். பார்வையால் தன் முன் இருந்த பகவானை காண துவங்கினார். இவ்வாறாக அவரது செயல்கள் அனைத்தும் வழி பெறாமல் பகவான் மீது ஒருமுனைப்படுத்தப்பட்டிருந்தன. இதுவே மிக உயர்ந்த பூரணத்துவ நிலையாகும். பக்தி தொண்டை பயில்வதால் அனைவராலும் இந்நிலையை அடைய இயலும். பகவானின் பக்தி தொண்டு 9 வகையான சேவைகளை கொண்டதாகும். அவை செவியுறுதல், பாடுதல், சிந்தனை செய்தல், தாமரை பாதங்களை சேவித்தல், வழிபடுதல், பிரார்த்தனை செய்தல், உத்தரவுகளை நிறைவேற்றுதல், நட்பு கொள்ளுதல், பூரண சரணாகதி அடைதல். அவை அனைத்துமோ அல்லது அவற்றில் ஒன்றோ விரும்பிய பலனை அளிக்க வல்லதாகும். ஆனால் பகவானுடைய கைதேர்ந்த பக்தரின் வழிகாட்டுதலின் கீழ் அவற்றை உறுதியாக பின்பற்ற வேண்டும். முதலாவதாக உள்ள செவியுறுதலே அனைத்திலும் மிக முக்கியமானதாகும். எனவே இறுதியில் பீஷ்மதேவரின் நிலையை அடைய விரும்பும் உறுதியுள்ள மாணவன் பகவத்கீதையும் பிறகு ஸ்ரீமத் பாகவதத்தையும் கேட்பது அவசியமாகும். கிருஷ்ணர் நேரடியாக தோன்றாவிட்டாலும் பீஷ்மதேவரின் மரண தருவாயில் இருந்த ஒப்பற்ற சூழ்நிலையை அடைய இயலும். பகவத்கீதையில் உள்ள பகவானின் வார்த்தைகளும் ஸ்ரீமத் பாகவதத்தில் உள்ள வார்த்தைகளும் எல்லா வகையிலும் பகவானுடன் ஒத்திருப்பவை ஆகும். அந்நூல்கள் பகவானின் ஒலி அவதாரங்கள் ஆகும். மேலும் 8 வசுக்களில் ஒருவரான ஸ்ரீ பீஷ்மதேவரின் நிலையை அடையும் தகுதியை பெற ஒருவர் அவற்றை முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா ஜீவராசிகளும் வாழ்வின் ஒரு குறிப்பிட்ட கட்டத்தில் இறந்துதான் ஆக வேண்டும். ஆனால் பீஷ்மதேவரை போல் இறப்பவர் பூர்ணத்துவம் அடைவார். மேலும் இயற்கையின் விதிகளால் கட்டாயப்படுத்தப்பட்டு இறப்பவன் ஒரு மிருகத்தை போல் இறக்கிறான். அதுவே ஒரு மனிதனுக்கும் ஒரு மிருகத்திற்கும் உள்ள வேறுபாடாகும். மனித வாழ்வானது முக்கியமாக பீஷ்மதேவரை போல் இறப்பதற்கென உள்ளதாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. பிரபுபாத் நமக்கு ஆசீர்வாதம் கொடுக்கிறார். என்ன ஆசீர்வாதம் கொடுக்கிறாரு? ரொம்ப அழகா சொல்ற. இதுவே மிக உயர்ந்த பூரணத்துவ நிலையாகும். பக்தி தொண்டை பயில்வதால் அனைவராலும் இந்நிலையை அடைய இயலும். இதான் பிரபுபாத் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். எல்லாரும் இந்த நிலையை அடையலாம், யாருக்கும் தடை கிடையாது. ஆனா என்ன பண்ணணும்? 9 விதமான பக்தி சேவையில நாம ஈடுபடணும். ஸ்ரவணம், கீர்த்தனம், விஷ்ணு ஸ்மரணம், பாத சேவனம், அர்ச்சனம், வந்தனம், தாஸ்யம், சக்கியம், ஆத்ம நிவேதனம். இந்த 9 விதத்துல ரொம்ப முக்கியமானது ஸ்ரவணம், கேட்கறது. கேட்கறது எவ்வளோ கரெக்டா நம்ம கவனம் சிதறாம கேட்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளால சொல்லவும் முடியும், ஸ்மரணமும் பண்ண முடியும்.
அதை திரும்ப சொல்லவும் முடியும், மனசில் நம்மளால் அதை வந்து வச்சுக்கவும் முடியும். ஸோ அதனால ரொம்ப முக்கியமானது ஸ்ரவணம். அப்போ பகவத்கீதை பாகவத ஸ்ரவணம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பிரபா சொல்றது ஒலி வடிவம், பகவானுடைய ஒலி வடிவம் அப்படின்னு சொல்றார். ஏதாவது ஒரு நினைவு நமக்கு வந்தாலும் சரி, பகவானுடைய நாமம், பாகவதத்திலேருந்து ஏதாவது ஒரு ஸ்லோகம், பகவத்கீதையிலேருந்து ஏதாவது ஒரு வார்த்தை நினைவுக்கு வந்தாலும் நம்மளுடைய வாழ்க்கை வெற்றி தான். ஆனால் என்னென்ன நினைவு வரும் அப்படின்னு தெரியாது நமக்கு. ரொம்ப கஷ்டமான ஒரு வாழ்க்கை இந்த வாழ்க்கை. ரொம்ப அழகாக சொல்றார் பாருங்க. இயற்கையினுடைய விதிகளால் கட்டாயப்படுத்தப்பட்டு எல்லாருமே மரணம் அடைஞ்சுதான் ஆகணும். ஆனால் ஒரு மிருகத்தை போல நம்ம இறக்கக்கூடாது. பீஷ்மதேவரை போல உயிரை விட்ட அந்த சமயத்தில் அந்த ஸ்மரணம் அப்படிங்கிறது பகவானை நோக்கி இருக்கணும். தான் நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணணும். குலசேகர ஆழ்வார் என்ன பண்றாரு அப்படின்னாக்க ரொம்ப அற்புதமா அவர் ஒரு பிரார்த்தனை பண்ணார். கிருஷ்ண த்வதீய பத பங்கஜ பஞ்சராந்தம் அத்யைவ மே விஷது மானச ராஜஹம்ச பிராண பிரயாண சமயே கபவாத பித்தைஹி கண்டாவரோதன விதோ ஸ்மரணம் குதஸ்தே. என்ன கேட்கிறார் பகவான்கிட்ட? இப்போ என்னுடைய மனம் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்கு, ரொம்ப தெளிவான மனநிலையில நான் இருக்கேன். இப்போ என்னுடைய மனம் உங்கள் தாமரை பாதங்களுக்குள்ள நுழைஞ்சு விளையாடுற அன்னம் மாதிரி உங்களுடைய தாமரை பாதங்களை நினைக்க முடியுது. ஆனா கடைசியில மரண நேரத்துல கப வாத பித்தம் என் தொண்டையை அடைக்கும் போது ஸ்மரணம் குதஸ்தே, என்னால எப்படி நினைக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவர் கேட்கிறார். அதனால அவருடைய பிரார்த்தனை என்னன்னா, இப்ப நல்லா இருக்கும்போதே கூட்டிட்டு போயிடுங்க அப்படிங்கிறார் அவர். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பிரார்த்தனை பண்ண முடியாது அப்படின்னாலும் அந்த ஸ்மரணம் நமக்கு வேணும்னு நம்ம வந்து பிரார்த்தனை பண்ணலாம். பிரபுபாதர் இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி கோட் பண்ணுவார். கிருஷ்ண துவதீய பத பங்கஜ பஞ்சராந்தம், இந்த ஸ்லோகத்தை அடிக்கடி கோட் பண்ணுவார் பிரபுபாதர். அவருக்கு ரொம்ப இஷ்டமான ஸ்லோகம். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னாக்க சைத்தன்ய மகாபிரபு ஹரிதாஸ் தாக்கூரார் ஒரு நாளைக்கு 3 லட்சம் நாமங்களை ஜபம் பண்ணக்கூடியவர். ஹரிதாஸ் தாக்கூராருக்கு தெரிஞ்சிருது தன்னுடைய இறுதி காலம் வந்துருச்சு அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருது. அப்போ அவர் வந்து சைத்தன்ய மகாபிரபுட்ட பிரார்த்தனை பண்றார். என்ன வழக்கம் அப்படின்னாக்க சைத்தன்ய மகாபிரபு நித்தியம் ஹரிதாஸ் தாக்கூராரை பார்க்க வருவார். ஏன்னா ஹரிதாஸ் தாக்கூரார் ஒரு முகமதியர் அப்படிங்கிறதுனால பூரி ஜெகநாதர் கோவிலுக்குள்ள அவருக்கு போறதுக்கு அனுமதி கிடையாது. அதனால அவர் தூரத்துல இருப்பார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு ஜெகநாதரை தரிசனம் பண்ணிட்டு ஹரிதாஸ் தாக்கூராரை பார்க்க வருவார். பகவானே அவர் பக்தரை பார்க்க வர்றார், அவருக்கு தரிசனம் கொடுக்க வர்றார். அப்ப பார்த்தா ஹரிதாஸ் தாக்கூரார் படுத்திருக்கார். அவருடைய நாம ஜபம் பண்ணிக்கிட்டே ரொம்ப வருத்தமா இருக்கார். என்னன்னு கேட்கும்போது, என்னால இன்னைக்கு என்னுடைய அந்த 3 லட்சம் நாமங்கள் என்னுடைய அந்த சுற்றம் முடிக்க முடியல அப்படின்னு ரொம்ப வருத்தப்படுறார். அப்போ சைத்தன்ய மகாபிரபு கேட்கிறார், எதுக்காக உங்களை நீங்க இவ்வளவு வருத்திக்கிறீங்க? நீங்க என்ன 3 லட்சம் தடவை நாம சொல்லியே ஆகணும் அப்படின்னு ஏதாவது சட்டமா? நீங்க எவ்வளவு உயர்ந்த நிலையில இருக்கீங்க, நாமாச்சாரியாரா நீங்க இருக்கீங்க, எதுக்காக நீங்க உங்களை வருத்திக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அந்த நாமத்து மேல எனக்கு அத்தனை ஆசை, நான் அதை சொல்லணுமே, இது ஒன்றும் கட்டாயம் இல்லை, நான் வந்து அதை சொல்லணும், அதை பூர்த்தி பண்ணணும் அப்படின்னு சொல்லும் போது, அப்போ ஹரிதாஸ் தாக்கூர் வேண்டிக்கிறார், எனக்கு ஒரே ஒரு ஆசை தான் இருக்கு அப்படின்னு. என்ன உங்க ஆசை அப்படின்னா, நாளைக்கு நீங்க இதே மாதிரி என்னை பார்க்க வரணும், உங்களை பார்த்துக்கிட்டே உங்களுடைய பாதங்கள்ல பார்த்துக்கிட்டே என்னுடைய உயிரை நான் விடணும் அப்படின்னு சொல்லும்போது சைத்தன்ய மகாபிரபுக்கு அதை பொறுத்துக்கவே முடியல. எப்படி எங்களை விட்டுட்டு நீங்க போகலாம் அப்படின்னு சொல்லும்போது அவர் சொல்றார், உங்களை பிரிஞ்சு என்னால இருக்க முடியாது, அதனால நான் உங்களுக்கு முன்னாடி நான் கிளம்பிடுறேன் அப்படின்னு சொல்றார். நான் அவருக்கு தெரிஞ்சிடுது மகாபிரபு தன்னுடைய நிலையை முடிச்சுக்க போறாரு அப்படின்னு சொல்லி. அப்போ இதே மாதிரி தான் சைத்தன்ய மகாபிரபு ஹரிதாஸ் தாக்கூரார் முன்னாடி வந்து நிற்கிறார். மகாபிரபுவை பார்த்துக்கிட்டே அவருடைய தியானத்திலேயே ஹரிதாஸ் தாக்கூரார் பிரார்த்தனைகளை செலுத்தி தன்னுடைய உடலை விட்டு நீங்கிறார். அதுக்கப்புறம் சைத்தன்ய மகாபிரபு ஹரிதாஸ் தாக்கூராரை அவருடைய உடலை கையில தூக்கிக்கிட்டு ஆனந்தமா நடனம் ஆடுறார். இன்னைக்கும் ஜெகநாத்புரியில போனோம் அப்படின்னாக்க ஹரிதாஸ் தாக்கூராருடைய சமாதி அது வந்து கடற்கரை கிட்டேயே இருக்கு. அந்த கடற்கரையில ஹரிதாஸ் தாக்கூராருடைய உடலை அங்க வந்து ஸ்நானம் பண்ண வச்சு அதுக்கப்புறம் வந்து அங்க சமாதி எழுப்பி, எங்க இருக்காது? ஜெகநாதர், பூரி ஜெகநாதர் இங்க ஜெகநாத் பூரியில இருக்கு. ஸோ அந்த மாதிரி பக்தர்கள் பகவானுடைய ஸ்மரணத்திலே இருக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ஆசைப்படுறாங்க. இன்னொரு அற்புதமான ஒரு இதையும் சொல்லலாம்னு நினைக்கிறேன். ஒரு அரச குடும்பம்,
அரச குடும்பத்து வழி வந்தவங்க. பட் இப்போ அந்த மாதிரி அரசர்கள்லாம் கிடையாது இல்லையா? ஆனா அந்த அரச குடும்பத்து வழி வந்தவங்க ஒரு மாதாஜி என்ன பண்றாங்க அப்படின்னாக்க, ஒரு இஸ்கான் கோவில்லேருந்து வந்து அவங்க கிட்ட டொனேஷன் கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க என்ன பண்றாங்க, அந்த விக்கிரகத்துக்காக கேட்டிருக்காங்க. விக்கிரகத்தை பிரதிஷ்டை பண்றதுக்காக கேட்டிருக்காங்க. அவங்க உடனே அந்த மாதாஜி அவங்களால எவ்வளவு முடியுமோ அத்தனை சேமிப்பும் அவங்கள்ட்ட கொடுத்து, சரி இந்த விக்கிரகத்தை நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அந்த சேவைக்காக வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எத்தனை லட்சமோ அவங்க வந்து கேட்டதை அவங்க கொடுத்துட்டாங்க. கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த பக்தர்கள் அங்க போயிட்டு என்ன பண்ணியிருக்காங்க, கோவில்ல பகவானுடைய விக்கிரகத்தெல்லாம் பிரதிஷ்டை பண்ணி அங்க கோவில்ல பூஜை எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. அப்போ ஒரு சமயத்துல என்ன ஆகுது, இவங்களுடைய கடைசி நேரம், இவங்க உயிர் பிரியக்கூடிய அந்த சமயம் வருது. அப்போ அந்த இஸ்கான் கோவிலுக்கு ஒரு ஃபோன் கால் வருது. இந்த மாதிரி ஒருத்தர் வந்து ரொம்ப முடியாம இருக்காங்க, நீங்க வந்து கொஞ்சம் கீர்த்தனம் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க. அங்க இருக்கிற பக்தர்கள் என்ன பண்றாங்க, சரி நாங்க வரோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா உடனே பக்தர்கள் வந்துருவாங்க. யார் கூப்பிட்டாலும் சரி இந்த மாதிரி உடலை விடுற நேரத்துல இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொன்னா எந்த பக்தராக இருந்தாலும் வந்து உதவி செய்வாங்க. அப்படி அவங்க கேட்ட உடனே பக்தர்கள் அங்கே வந்துடுறாங்க. அப்படி அந்த பக்தர் கிளம்பும் போது என்ன பண்றாரு, அவர் ஒரு பிரம்மச்சாரி, அவர் வேற ஒருத்தர். அவர் என்ன பண்றாரு அப்படின்னா, டக்குன்னு அவரோட அந்த மேஜையில இருக்கிற அந்த பிக்சர், கிருஷ்ணருடைய படத்தை எடுத்துக்கிட்டு கிளம்பிடுறாரு. கிளம்பி போயிட்டு அவங்க போறாங்க. அவங்களுக்கு இவங்க யாருன்னு தெரியாது, இவங்க அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. பட் அட்ரஸ்லாம் கரெக்டாக சொல்லிட்டாங்க. இவங்க போய் சேர்ந்துடுறாங்க. போய் சேர்ந்து அந்த படத்தை அவங்க டேபிள் மேல அவங்க படுத்திருக்கிற அந்த கட்டில் கிட்ட வச்சுட்டு இவங்க நாம சங்கீர்த்தனம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்போ பார்த்தோம் அப்படின்னாக்க, அந்த அம்மா கண்ணு திறந்து பார்க்கும்போது எந்த பகவானுக்காக அவங்க அந்த நன்கொடை கொடுத்தாங்களோ அதே பகவான் அங்கே வந்து இருக்கார். அந்த அந்த படம் அவர் வந்து எந்த கோவிலுக்காக அவங்க கொடுத்தாங்களோ, எந்த விக்கிரகத்துக்காக கொடுத்தாங்களோ அதே பகவான் அவங்க முன்னாடி இருக்கார். ஸோ பகவான் யாரையும் கைவிடுறதே கிடையாது. தனக்கு சின்னதாக ஒன்று பண்ணுறவங்களை கூட பகவான் கைவிடுறது கிடையாது. அந்த பகவான் வந்து முன்னாடி இருக்கார். அவருக்கு தெரியாது இவங்க வந்து டொனேஷன் கொடுத்துருக்காங்க, இவங்களுக்காக தான் நாங்கள் போக போகிறோம், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. கையில் கிடைச்ச படத்தை அவங்க எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. வந்து டேபிள் மேலே வச்சு அவங்க வந்து அவங்க 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 ஆத்மா பிரியிற சமயத்தில் வந்து நாம சங்கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போதான் அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த கதையெல்லாம் தெரியுது. இவங்க வந்து இந்த மாதிரி ஒரு அரச குடும்பத்தை சேர்ந்தவங்க, இந்த மாதிரி டொனேஷன்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு அந்த பக்தர்களுக்கு அப்புறம் தெரியுது. அப்போ பார்த்தா இதே கோவிலுக்கு தான் அவங்க வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி, அப்போ எல்லா பக்தர்களுக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. எப்படி இந்த மாதிரி ஒரு பகவானுடைய கருணை எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி நினைச்சு பார்க்குறாங்க. இது மாதிரி கோடான கோடி சம்பவங்கள் இஸ்கான்ல நம்ம வந்து சொல்லலாம். எத்தனையோ நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு பக்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, பிரபுபாதர் காலத்துல புஸ்தக விநியோகத்துல அவர் வந்து அவரை அடிச்சுக்க ஆளே கிடையாது. இவ்வளவு ஒரு தீவிரமா புஸ்தக விநியோகம் செய்யக்கூடியவர். அப்படி புஸ்தக விநியோகம் செய்யணும். அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க இதெல்லாம். அதுவும் இந்த டிசம்பர் மாசம் இல்லையா, வெளிநாட்டுல பார்த்தோம்னா அந்த கிறிஸ்மஸ் வரதுனால அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய பொருட்களை வாங்குவாங்க. இந்த டிசம்பர் மாசம் நமக்கு எப்படி தீபாவளி பொங்கல்லாம் நம்ம போயிட்டு ஷாப்பிங்லாம் பண்றோம், அந்த மாதிரி அவங்க வந்து இந்த கிறிஸ்மஸ் மாசம் வந்து நிறைய பொருட்களை வந்து வாங்குவாங்க. அதனால இந்த டிசம்பர் மாரத்தானே இதை கொண்டு வந்தாங்க. அந்த டிசம்பர் மாசத்துல நிறைய புஸ்தக விநியோகம் பண்ணுவாங்க. முதல்ல பகவத்கீதை வந்து முதல்ல சின்ன புஸ்தகங்களை தான் விநியோகம் பண்ணிட்டு இருந்தாங்க. பகவத்கீதை பவுண்ட் பண்ணி இப்போ நம்ம கையில கிடைக்குது இல்லையா, பகவத்கீதை உண்மை உறவில்னு, அந்த புஸ்தகமே எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. இவ்வளவு பெரிய புஸ்தகம் நம்ம எப்படி விநியோகம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் பாகவதம் வந்தது, சைத்தன்ய சரிதாமிர்தம் வந்தது. எல்லாம் பக்தர்கள் வந்து ரொம்ப திறமையா வந்து விநியோகம் பண்ண ஆரம்பிச்சாங்க. அந்த பக்தர் அவ்வளவு அழகா புஸ்தக விநியோகம் செய்யக்கூடியவர். பல வருஷங்கள் செஞ்சிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன பண்ணிட்டாரு, ஏதோ மனஸ்தாபம், இஸ்கானை விட்டே போயிட்டார். அதுக்கப்புறம் அவர் வந்து பழைய வாழ்க்கைக்கு போயிட்டார். திரும்ப வந்து மாம்சம் சாப்பிட்றது, ஏன்னா அந்த அந்த கலாச்சாரத்துலேருந்து வந்தவங்க அந்த மாதிரி திரும்ப தன்னுடைய பழைய வாழ்க்கையை வந்து அவர் வந்து பண்ண ஆரம்பிச்சிட்டார். இதெல்லாம் மறந்துட்டார். பிரபுபாதருக்கும் ரொம்ப வருத்தம், எப்படி ஒரு சைத்தன்ய மகாபிரபுடைய ஒரு வீரர் நம்ம இழந்துட்டோமே அப்படின்னு சொல்லி பிரபுபாதரும் வருத்தப்படுவார். ஆனா பிரபுபாதர் என்ன சொல்வார் அப்படின்னா, நீங்க என்ன சேவை பண்ணியிருக்கீங்களோ அதை நான் வந்து மறக்கவே மாட்டேன், உங்க எல்லாரையும் நான் கண்டிப்பா கோலோகம் கூட்டிட்டு போவேன் அப்படின்னு பிரபுபா சொல்லியிருக்காரு. அப்போ அந்த பக்தர் இறக்கும் போது பிரபுபாதர் வந்தார். அவர் வந்து கடைசியில தன்னுடைய உயிரை விடுற சமயத்துல பக்கத்துல இருக்கிறவங்கள்ட்ட சொல்றாரு, நான் பிரபுபாதரை பாக்குறேன், பிரபுபாதர் இங்க இருக்கார். அவங்களுக்கெல்லாம் பிரபுபாதர்லாம் யாருன்னு தெரியாது. ஏன்னா இவர் வந்து இஸ்கானை விட்டுட்டு அந்த பழைய வாழ்க்கைக்கு போயிட்டார் இல்லையா, அதனால அவங்களுக்கு யாருன்னு தெரியாது. அதுக்கப்புறம் தோண்டி பாக்குறாங்க. அப்புறம் இஸ்கானுக்கு ஃபோன் பண்ணி சொல்றாங்க, இந்த மாதிரி பிரபுபாதர் வந்தார் அப்படின்னு அவர் சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. அதனால
ரோபா சொல்ற, கை தேர்ந்த ஒரு பக்தருடைய வழிகாட்டுதலின் கீழ் இந்த பக்தி தொண்டை நாம பயிற்சி செய்யணும் அப்படின்னு சொல்றார். அதனால ஸ்ரீல பிரபுபாதர் இருக்காரு, அவர் பரம கருணையோட இருக்கார், பகவானை விட கருணையா இருக்கார். சைத்தன்ய மகாபிரபு ரொம்ப கருணையானவர், கிருஷ்ணரை விட சைத்தன்ய மகாபிரபு கருணையானவர், சைத்தன்ய மகாபிரபு விட பிரபுபாதர் கருணையானவர். இவ்வளவு கருணையை நம்ம மேல பொழியிறார் பிரபுபாதர். ஒரு சில சமயம் நீங்க பிரபுபாதருடைய லெக்சர்லாம் கேட்கும்போது பிரபுபாதர் ரொம்ப உணர்ச்சி ததும்ப சொல்லியிருப்பார், ரொம்ப கண்ணீர் மல்க சொல்லியிருப்பார், தயவு செய்து சாண்டிங்க விட்டுறாதீங்க. ஏன்னா வேற ஒண்ணும் நம்மள என்ன பண்ண முடியாது, யாரும் கட்டி போட்டெல்லாம் என்ன பண்ண முடியாது, சாண்டிங் பண்ணலாம் சொல்ல முடியாது. நாமளா என்ன பண்ணணும், நம்ம வாழ்க்கையை நாமளே தான் சரி பண்ணிக்கணும், நமக்கு வழிதான் காட்ட முடியும். இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு வழிதான் காட்ட முடியும். தீட்சை வாங்கிக்கலாம், எல்லாம் வாங்கிக்கலாம். ஆனா விட்டுட்டு போகணும்னு நினைச்சோம் அப்படின்னா யார் தடுக்க முடியும்? மனம் இருக்கே, அது பொல்லாதது, என்ன வேணா பண்ணும். அதனால ரொம்ப கவனமா நம்ம அந்த பிரார்த்தனை, இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும், ரொம்ப முக்கியமானது. அடுத்த ஸ்லோகம் போகணும். பதம் 44. சம்பத்யமானாமாஜ்ஞாய பீஷ்மம் பிரம்மணி நிஷ்கலே சர்வே பபூவுஸ்தே தூஷ்ணீம் வயாம்சீவதினாத்யயே. பீஷ்மதேவர் பரமபுருஷரின் வரம்பற்ற நித்திய தன்மைக்குள் ஐக்கியமாகிவிட்டார் என்பதை அறிந்த அங்கு கூடியிருந்த அனைவரும் பகல் நேரத்தின் முடிவில் பறவைகள் நிசப்தமாவதை போல் மௌனமாகினர். ஸோ எவ்வளவு பேர் அங்க கூடியிருந்தாங்க அப்படின்னு நம்ம படிச்சோம் இல்லையா? மிகப்பெரிய ரிஷிகள் எல்லார பத்தியும் நம்ம இந்த அத்தியாயத்துல படிச்சோம். ஒவ்வொரு ரிஷிகளை பத்தியும் பிரபுபாதர் விளக்கமா கொடுத்திருந்தார், அதெல்லாம் படிச்சோம். அவ்வளோ பேர் பீஷ்மதேவருடைய அந்த இறுதி நேரத்துக்காக அங்க குடுமி இருந்தாங்க. அப்போ பகல் முடியும் போது இந்த பறவைகள் எல்லாம் எப்படி நிசப்தமா ஆயிடுதோ, கப்பு சிப்புன்னு சாயந்தரம் பார்த்தோம்னா ஒரே கிச்சு 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 சத்தமா இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தோம் அப்படின்னாக்க எல்லாம் அப்படியே அமைதியா இருக்கிற மாதிரி எல்லாரும் அமைதியாயிட்டாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அகிலா மாதாஜி படிக்கிறீங்களா? ஹரே கிருஷ்ணா. பொருளுரை ஸ்ரீல பிரபுபாதர்க்கு ஜெய். பரமபுருஷரின் எல்லையற்ற நித்திய தன்மைக்குள் நுழைதல் அல்லது ஐக்கியமாதல் என்பது ஜீவராசி அதன் ஆதியான சொந்த வீட்டிற்குள் பிரவேசித்தல் என்பதாகும். ஜீவராசிகள் அனைவரும் பரமபுருஷரின் அங்கங்கள் ஆவர். எனவே அவர்கள் பகவானுடன் தொண்டர்களாக உறவு கொண்டுள்ளனர். முழு எந்திரம் ஒன்று அவரது பாகங்களால் சேவை செய்யப்படுவதை போல் பகவான் அவரது அங்கங்களான பின்ன பகுதிகளால் சேவிக்கப்படுகிறார். எந்திரத்திலிருந்து பிரிக்கப்பட்ட ஒரு பகுதி முக்கியத்துவத்தை இழந்து விடுகிறது. அதே போலவே பகவானின் சேவையில் இருந்து பிரிக்கப்பட்ட எந்த பகுதியும் பயனற்றதாகும். இந்த ஜட உலகில் உள்ள ஜீவராசிகள் பரமபுருஷரிலிருந்து பிரிக்கப்பட்ட அங்கங்கள் ஆவர். இவர்கள் ஆதியில் முக்கியத்துவம் பெற்றிருந்ததை போல் இப்பொழுது இல்லை. ஆயினும் நித்திய முக்தி பெற்ற பகவானுடன் இணைந்துள்ள பின்ன பகுதிகள் அதிகமாக உள்ளனர். துர்கா சக்தி அல்லது சிறைச்சாலையின் மேலதிகாரி என்று அழைக்கப்படும் பகவானின் ஜட சக்தியானது பிரிக்கப்பட்ட பின்ன பகுதிகளை அடக்கி ஆள்கிறது. இதனால் ஜட இயற்கை சட்டங்களின் கீழ் அவர்கள் பந்தப்பட்ட வாழ்வை மேற்கொள்கின்றனர். இவ்வுண்மையை உணரும் ஜீவராசி ஆன்மீக உலகிற்கு பகவானிடம் திரும்பிச் செல்ல முயல்கிறார். இவ்வாறாக ஜீவராசியின் ஆன்மீக சிந்தனை ஆரம்பமாகிறது. இந்த ஆன்மீக சிந்தனை அல்லது உற்சாகம் பிரம்ம ஜிக்ஞாச, பிரம்மத்தை பற்றிய ஆய்வு என்று அழைக்கப்படுகிறது. பிரம்மத்தை பற்றிய இந்த ஆய்வை அறிவு, துறவு மற்றும் பகவானின் பக்தி தொண்டு ஆகியவற்றினால் வெற்றியுடையதாக்கி கொள்ளலாம். ஞானம் என்பது பிரம்மத்தை அல்லது பகவானை பற்றிய பூரண அறிவாகும். துறவு என்பது பௌதிக பற்றிலிருந்து விடுபடுவதாகும். மேலும் ஜீவராசியின் சுயநிலையை பயில்வதால் பக்தி தொண்டு உயிர் படைக்கிறது. பகவானின் ஆன்மீக வானிற்குள் பிரவேசிக்கும் தகுதியை பெற்ற ஜீவராசிகள் ஞானிகள், யோகிகள் மற்றும் பக்தர்கள் என்று அழைக்கப்படுகின்றனர். ஞானிகளும் யோகிகளும் பகவானின் அருவமான ஒளிக்கதிர்களுள் பிரவேசிக்கின்றனர். ஆனால் பக்தர்கள் வைகுண்டங்கள் எனப்படும் ஆன்மீக உலகங்களுக்குள் நுழைகின்றனர். இந்த ஆன்மீக உலகங்களில் பரமபுருஷர் நாராயணராக ஆட்சி செலுத்துகிறார். மேலும் அங்குள்ள முக்தி பெற்ற ஜீவராசிகள் பகவானுக்கு ஒரு சேவகனாகவோ, நண்பனாகவோ, பெற்றோராகவோ அல்லது காதலியாகவோ தொண்டு புரிகின்றனர். அங்கு அவர்கள் பகவானோடு சுதந்திரமாக வாழ்வை அனுபவிக்கின்றனர். ஆனால் அருவவாதிகளான ஞானிகளும் யோகிகளும் வைகுண்ட லோகங்களிலிருந்து வெளிப்படும் அருவமான பிரகாசத்தினுள் நுழைகின்றனர். வைகுண்ட லோகங்கள் அனைத்தும் சூரியனை போல் சுய ஒளி கொண்டவை ஆகும். மேலும் அந்த வைகுண்ட லோகங்களின் கதிர்கள் பிரம்மஜோதி என்று அழைக்கப்படுகின்றன. பிரம்மஜோதி எல்லையற்ற பரப்பளவை கொண்டதாகும். மேலும் அந்த பிரம்மஜோதியை மறைத்துள்ள ஒரு அற்பமான பகுதியாக இருப்பது ஜட உலகம் ஆகும். இந்த மறைப்பு தற்காலிகமானதாகும். எனவே இது ஒரு வகையான மாயை ஆகும்.
பீஷ்மதேவர் பகவானின் ஒரு தூய பக்தர் என்பதால் பகவான் நிச்சயமாக பார்த்தசாரதி உருவில் ஆட்சி செலுத்தும் ஒரு வைகுண்ட லோகத்தை அவர் அடைத்தார். அங்குள்ள முக்தியடைந்த ஜீவராசிகள் எப்பொழுதும் பகவத் தொண்டில் ஈடுபட்டிருக்கின்றனர். பகவானையும் பக்தரையும் பிணைக்கும் அன்பும் பாசமும் பீஷ்மதேவரின் விஷயத்தில் வெளிப்பட்டன. உன்னதமான பார்த்தசாரதி அம்சத்தில் இருந்த பகவானை பீஷ்மதேவர் ஒருபோதும் மறக்கவில்லை. பீஷ்மர் ஜட உடலை விட்டு ஆன்மீக உலகத்திற்கு செல்லும் பொழுது பகவான் நேரடியாக அந்த இடத்தில் இருந்தார். அதுவே வாழ்வின் மிக உயர்ந்த பூரணத்துவம் ஆகும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இந்த பொருளுரையில பிரபா என்ன சொல்றாருன்னா, இந்த ஜட உலகத்துல இருக்கிற ஜீவராசிகளை விட வைகுண்ட லோகத்துல இருக்கிற ஜீவராசிகளுடைய எண்ணிக்கை அதிகம் அப்படின்னு சொல்றாரு. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கோம், இந்த உலகத்துலதான் நிறைய ஆத்மாக்கள் நம்ம இருக்கோம், நிறைய பேர் இருக்கோம் அப்படின்னு நாம நினைச்சிட்டு இருக்கோம். உண்மையிலே பார்த்தோம்னா இந்த ஜட உலகம் பகவானுடைய ஆன்மீக உலகத்தை கம்பேர் பண்ணும்போது இது ஒரு பங்கு தான். 3 பங்கு அங்க இருக்குது. ஏகபாத விபூதின்னு சொல்லப்படுது, ஆன்மீக உலகம் திரிபாத விபூதி அப்படின்னு சொல்லப்படுது. இது ஒரு பங்கு. இது ஒரு பங்குக்கு மேல அப்படின்னா அது கணக்கே கிடையாது. அவ்வளவு பெரிய அங்க ஆன்மீக உலகம் இருக்கு. சோ இந்த பௌதிக உலகம் துர்க்கையினால ஆளப்படுகிறது. அதனால இதுக்கு துர்க்கம் கோட்டைன்னு பேரு. சோ அங்க பகவான் கூட அவங்க ரொம்ப சுதந்திரமா இருக்காங்க. இங்க கோட்டைக்குள்ள நாம கைதிகளா இருப்போம். 3 விதமான குணங்களால கட்டப்பட்டு நாம சுதந்திரம் இல்லாம இருக்கோம். அதுக்கப்புறம் வைகுண்டத்துக்கும் பிரம்மஜோதிக்கும் இருக்கிற வித்தியாசம் நம்ம ஏற்கனவே அதை டிஸ்கஸ் பண்ணோம். வைகுண்டங்கள் எண்ணற்ற வைகுண்ட லோகங்கள் இருக்கு. யார் எந்த மாதிரி பகவானை உபாசனை பண்றாங்களோ அந்த உபாசனைக்கு ஏத்த மாதிரி அந்த வைகுண்ட லோகத்துக்கு அவங்க போறாங்க. இங்க பீஷ்மதேவர் பார்த்தசாரதி ரூபத்தை அவரு அந்த ரூபத்துல அவருக்கு ஆசை இருந்ததுனால அவர் பார்த்தசாரதி எங்க இருக்காரோ அந்த வைகுண்ட லோகத்தை அடைஞ்சார் அப்படின்னு நம்ம இங்கே பாக்குறோம். தத்ர துந்துபயோ நேதுர் தேவ மானவவாதிதாக சசம்சுக சாதவோ ராஜ்நாம் காத் பேதுகு புஷ்ப விருஷ்டயஹ. என்ன ஆகுது? அதன் பிறகு மனிதர்களும் தேவர்களும் மரியாதைக்காக பெருகைகளை கொட்டினர். நேர்மையுள்ள அரச வம்சத்தினர் மரியாதைக்கும் வணக்கத்திற்கும் சின்னமாக இராணுவ அனுபவிப்புகளை ஆரம்பித்தனர். வானத்திலிருந்து பூமாரி பொழிந்தது. ஸோ இப்போ இன்னைக்கு நமக்கு யாராவது இறந்து போனா இராணுவ மரியாதை பண்றதுலாம் எங்கேருந்து வந்தது? பாகவதத்துலேருந்து வந்ததுதான் இல்லையா? இதெல்லாம் அந்த காலத்திலேருந்தே இருக்கிறதா. ஒருத்தர் வரும்போது வரவேற்கிறது. அடுத்து பார்ப்போம், அடுத்த அத்தியாயம் கிருஷ்ணர் பயணம் பண்ண போறார். எப்படி அவருக்கு இந்த பயணத்துல என்னென்ன பண்ணாங்க, எப்படி வரவேற்பு இருந்தது, அதெல்லாம் நம்ம பார்க்க போறோம். இதை இப்போ பீஷ்மதேவருடைய மரணத்தின் போதும் எப்படி அவருக்கு இந்த மாதிரி என்ன அவங்க பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். செல்வகுமாரி மாதாஜி படிக்கிறீங்களா? எஸ் மாதாஜி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை வழங்கிய ஸ்ரீல பிரபுபாதருக்கு ஜெய். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மனிதர்களாலும் தேவர்களாலும் பீஷ்மதேவர் வணங்கப்பட்டார். மனிதர்கள் பூமியிலும் இதையொத்த பூர் மற்றும் புவர் மண்டலங்களிலும் உள்ள மற்ற கிரகங்களிலும் வாழ்கின்றனர். ஆனால் தேவர்கள் ஸ்வர் அல்லது ஸ்வர்க லோகங்களில் வாழ்கின்றனர். பீஷ்மதேவர் மிக சிறந்த வீரரும் பகவானின் பக்தருமாவார் என்பதை அவர்கள் அனைவரும் அறிந்திருந்தனர். பீஷ்மதேவர் ஒரு மனிதராக இருந்தவர் என்ற போதிலும் மகாஜனம் உயர் அதிகாரி என்ற முறையில் அவர் பிரம்மா, நாரதர் மற்றும் சிவன் ஆகியோருக்கு சமமான நிலையில் இருந்தார். ஆன்மீக பூர்ணத்துவத்தை அடைவதால் மட்டுமே மிக சிறந்த தேவர்களுக்கு சமமான தகுதியை பெற இயலும். இவ்வாறாக பீஷ்மதேவர் பிரபஞ்சம் முழுவதிலும் அறியப்பட்டவராக இருந்தார். மேலும் அவரது காலத்தில் விண்வெளி கப்பல்களை உபயோகிக்கும் பயனற்ற முயற்சிகளுக்கு பதிலாக அதிநுட்பமான முறைகளால் வெவ்வேறு கிரகங்களுக்கு இடையிலான பிரயாணம் மேற்கொள்ளப்பட்டது. பீஷ்மதேவரின் மரணத்தை பற்றி தொலைவில் உள்ள கிரகங்களுக்கு அறிவிக்கப்பட்டதும் பூமியில் வாழ்பவர்கள் மற்றும் உயர் கிரக வாசிகள் ஆகிய அனைவரும் மறைந்துவிட்ட மகா புருஷருக்கு தகுந்த மரியாதை செலுத்துவதற்காக பூமாரி பொழிந்தனர். ஸ்வர்க்கத்தில் இருந்து பொழியப்பட்ட இந்த மலர் மாரியானது மிக சிறந்த தேவர்களாலும் பீஷ்மதேவர் ஏற்றுக்கொள்ளப்பட்டார் என்பதற்கான ஒரு அறிகுறியாகும். இதை இறந்து போன ஓர் உடலுக்கு செய்யும் அலங்காரத்துடன் நிச்சயமாக ஒப்பிடக்கூடாது. பீஷ்மதேவரின் உடல் ஆன்மீக தன்னுணர்வினால் தெய்வீகமாக மாறியிருந்தது. இவ்வாறாக நெருப்பில் வைக்கப்படும் இரும்பு பழுக்க காய்ச்சப்படுவதை போல் உடலில் பௌதிக தன்மைகள் மறைந்து அது பரிசுத்தமாக்கப்பட்டது. ஆகவே அவரது பூரண தன்னுணர்வு பெற்றவரின் உடல் பௌதிகமானதாக கருதப்படவில்லை.
அத்தகைய ஆன்மீக உடல்களுக்காக விசேஷ சடங்குகள் நிறைவேற்றப்படுகின்றன. பீஷ்ம தேவரின் அங்கீகாரத்தையும் மரியாதைக்குரிய நிலையையும் செயற்கையான வழிகளில் பின்பற்ற முயலக்கூடாது. எந்த ஒரு சாதாரண மனிதனுக்கும் பெயரளவேயான ஜெயந்தி சடங்கை செய்வது இக்காலத்தில் ஒரு நாகரிகமாகிவிட்டது. பௌதீக வாழ்வில் ஒருவன் எவ்வளவு உயர்ந்தனாக இருந்த போதிலும் அதிகாரபூர்வமான சாஸ்திரங்களுக்கு ஏற்ப அத்தகைய ஒரு சாதாரண மனிதனுக்கு ஜெயந்தி சடங்கை செய்வது பகவானிடம் செய்யப்படும் ஒரு குற்றமாகும். ஏனெனில் பூமியில் பகவான் தோன்றும் அந்த நாளுக்காக ஜெயந்தி ஒதுக்கி வைக்கப்பட்டுள்ளது. பீஷ்மதேவர் அவரது செயல்களில் இணையற்றவராக இருந்தார். உடலை விட்ட பிறகு ஆன்மீக உலகிற்கு அவர் மாற்றப்பட்டதும் இணையற்றதாகும். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ மாதாஜி. எவ்வளோ அருமையான ஒரு பொருள் உரை இல்லையா? ஸோ அப்போ இப்போ என்ன பண்றாங்க, ஹெலிகாப்டர்ல இல்லைன்னா ஃப்ளைட்ல போயிட்டு மேலேருந்து பூலாம் தூங்குறாங்க. ஆனா அந்த மாதிரி ஏற்பாடெல்லாம் கிடையாது. ஸ்வர்கலோகத்திலேருந்தே என்ன பண்றாங்க, தேவர்கள் வந்து மலர் மழை பொழியிறாங்க. இதுதான் ஒரு பக்தர் வந்து பகவான் அடையும் போது தேவர்கள் கூட என்ன பண்றாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சில பேருக்கு சந்தேகம் இருக்கும் இல்லையா, நான் வந்து இவ்வளவு நாள் சிவனை வந்து கும்பிட்டுட்டு இருந்தேன், இப்போ நான் ஹரே கிருஷ்ணாக்கு வந்துட்டேன், அதனால ஏதாவது இதுவாகுமா? நிறைய பேர் இந்த கேள்வி கேட்பாங்க. இல்லை, நான் அந்த கோவிலுக்கு போயிட்டு இருந்தேன், அந்த தேவரை வழிபட்டுட்டு இருந்தேன், இப்போ நான் ஹரே கிருஷ்ணாக்கு வந்திருக்கேனே, அதனால ஏதாவது பிரச்சனை ஆகுமா? அப்படிலாம் சந்தேகம் இருக்கும். அப்படிலாம் நம்ம சந்தேகப்படவே தேவை. ஒருத்தர் பகவானுடைய பக்தர் ஆகிறார் அப்படின்னா தேவர்களோட என்ன பண்ணுவாங்க, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. ஏன்னா யாருக்கும் கிடைக்காத அரிதான ஒரு வாய்ப்பு பக்தர்கள் ஆகிறதுங்கிறது. இந்த உலகத்திலேயே கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடையாது. ரொம்ப அரிதான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்குது. இதனால எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க. அப்போ இந்த மாதிரி சாதாரணமா இறந்து போறவங்களுக்கும் இந்த மாதிரி எல்லாம் பூ போடுறாங்க. இப்பயும் நம்ம பார்க்கலாம், யாராவது இறந்து போனா பூலாம் தூக்கி போட்டே போவாங்க. அந்த மாதிரி செய்யறதா அப்படின்னா பிரபுபா சொல்றார், அந்த மாதிரி கிடையாது. இது பீஷ்மதேவர் ஒரு சாதாரண மனிதர் கிடையாது. ஏன் அப்படின்னாக்க, இந்த உதாரணம் பாருங்களேன். ஒரு இரும்பு இருக்கு, அந்த இரும்பை வந்து நெருப்புல வச்சு காய்ச்சும் போது அந்த இரும்புக்கு என்ன தன்மை வந்துடுது, நெருப்புடைய அந்த தன்மை வந்துடுது. அது பழுக்க காய்ச்சி அப்படியே அதுவும் எப்படி இருக்கும், பழமா அப்படியே சிகப்பா இருக்கும், பார்த்துருக்கோம் இல்லையா? அந்த இரும்பை வந்து காய்ச்சும் போது என்ன ஆகும், அந்த இரும்பு வந்து நல்லா பழுத்து போயிருக்கும். அப்போ அதை வந்து ஏதாவது ஒரு வைக்கோல் பொருளையோ பஞ்சு பொதியிலையோ வச்சா அந்த பஞ்சு என்ன ஆகும், நெருப்பு பிடிச்சி எரியும். சாதாரணமா ஒரு இரும்பை வச்சா எரியாது. ஆனா அந்த பழுக்க காய்ச்சின இரும்புக்கு அந்த தன்மை வந்துடுது. அந்த மாதிரி யார் ஒருத்தர் பகவானுக்கு பக்தி பண்றாங்களோ அவங்க உடல்ல இருக்கிற அந்த பௌதீக விஷயங்கள் எல்லாம் மாறி உடல் ஆன்மீகத்தன்மை அடையுது. அவங்க கடவுள் ஆகிறது கிடையாது. இதுக்கு அதுக்கு வித்தியாசம் இருக்கு. அவங்க கடவுள் ஆகிறது கிடையாது, அந்த தன்மையை அடையிறாங்க. பகவானுக்கு என்ன தன்மை இருக்கோ அந்த தன்மையை ஆத்மா வந்து அடையுது. ஏற்கனவே இருக்கு, அதை விருத்தி ஆகுது. அதான் நம்ம வந்து இங்க புரிஞ்சுக்கணும். இவங்க வந்து கடவுள் ஆயிட்டாங்க அப்படின்னு அர்த்தம் கிடையாது. ஸோ இப்படி பீஷ்மதேவருக்கு ரொம்ப சிறப்பான முறையில எல்லாருமே மரியாதை செலுத்துறாங்க. தேவர்கள் எல்லாருமே மரியாதை செலுத்துறத நம்ம பார்க்கிறோம். தஸ்ய நிர்ஹரநாதீனி சம்பிரதேதஸ்ய பார்கவ யுதிஷ்டிர காரயித்வா முகூர்த்தம் துக்கிதோ பவத். ஓ பிருகு வம்சத்தவரே சௌனகர், பீஷ்மதேவரின் உடலுக்கு சமய சடங்குகளை செய்த பின் யுதிஷ்டிர மகாராஜன் நொடி நேர துக்கத்திற்கு ஆளானார். என்ன பண்ண முடியும்? முகூர்த்தம் துக்கிதோ பவத், காரயித்வா முகூர்த்தம் துக்கிதோ பவத். ஒரு நொடி நேரம் அவருக்கு அந்த துன்பம், அந்த துக்கம். பொதுவாகவே வைஷ்ணவர்கள் மரணம் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடையாது. வைஷ்ணவர்கள் எப்பவுமே வாழக்கூடியவங்க. ஒரு வைஷ்ணவருடைய மரணம் அப்படிங்கிறது எப்படி பார்க்கப்படணும், எதனால அந்த வருத்தம் ஏற்படுது அப்படின்னா, அவருடைய சங்கத்தை நம்ம இழக்கிறோமே, அவர் கூட நம்மளால இனிமே நேரடியான அந்த தொடர்பு கிடையாதே அப்படிங்கிற வருத்தம் தானே தவிர, உண்மையிலே என்ன பண்ணணும், சந்தோஷப்படுறேன்னா பகவானுடைய இடத்துக்கு போயிட்டார். நம்ம கூட இங்க பார்ப்போம்ல, யாராவது இறந்து போயிருந்தாங்க அப்படின்னா அந்த எழுதுவாங்கல்ல, அதுல வந்து வைகுண்ட பிராப்தி அடைந்தார் என்பதை எப்படி தெரிவித்துக் கொள்கிறோம்? ரொம்ப வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம். எதுக்காக வருத்தப்படணும்? வைகுண்ட பிராப்தி அடைந்தார்னா எப்படி இருக்கணும் நம்ம?
ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கணும் இல்லையா? தோடான்னு எழுதணும்னா அடிச்சிருவாங்க வத்தாச்சி. ஆனா எப்படி வைகுண்ட பிராப்தி எப்படி போடுறாங்க அது தெரியாதுல்ல. ஆனா இல்ல போடுறாங்க. வேணும்னா தெரிவித்துக் கொள்கிறோம் போட்டுக்கலாம். வைகுண்ட ஆமா. பிராப்தி அடைந்தார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் போட்டோம். அது அதாவது அர்த்தத்தோட வருத்தத்தோட தெரிவிக்க தெரிவித்துக் வேண்டியது. கொள்கிறோம் போடுவாங்க. ஏன்னா வைகுண்ட பிராப்தினா என்னன்னே தெரியாது. அதான் அந்த அர்த்தம் தெரியாது. ஆனா எல்லாம் இப்படி சொல்லிட்டே வழி வழியா வந்திருக்கு. அந்த வார்த்தையை இன்னும் உபயோகப்படுத்திக்கிறாங்க. ஆனா நீங்க சொல்ற மாதிரி கண்மணி மத்தை சொல்ற மாதிரி தெரிவித்துக் கொள்கிறோம்னாவது போடலாம். ஆனா இவங்க என்ன பண்றாங்க, வருத்தத்துடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அப்படின்னு போடுவாங்க. வருத்தப்படுறதுக்கு தேவை எதுக்காக வருத்தப்படணும்? வருத்தப்படணும் அப்படின்னா வைகுண்ட லோகம் அவங்க அடைஞ்சிட்டாங்கிறதுக்கு நம்ம சந்தோஷப்படணும். எதுக்காக வருத்தப்படணும் அப்படின்னாக்க அவருடைய சங்கம் நமக்கு கிடைக்காதே அப்படின்னு நம்ம வருத்தப்படணும். பொதுவா பிரபுபாதர் இந்த உலகத்தை விட்டு நீங்கின அந்த நாள்ல என்ன பண்ணுவாங்கன்னா, கரெக்டா சாயந்தரம் அந்த 7 மணிக்கு பிரபுபாடைய சமாதி மந்திர்ல ஒரு கீர்த்தனம் பாடுவாங்க. ரொம்ப அருமையான கீர்த்தனம். ஜெய நீலோ பிரேமா தன கருணா பிரச்சோ हे ना प्रभु कोता गेला ஆச்சாரியதாக்கோ அப்படின்னு ஒரு கீர்த்தனம் இருக்கு. ஜெய அனிலோ பிரேமதன கருணா பிரச்சூர் அப்படின்னு பாடுவாங்க. அப்படி ரொம்பவே உருக்கமா இருக்கும். நரத்தமதாஸ் தாக்கூரார் பாடுறார். ஒவ்வொருத்தரையா நான் எழுந்துட்டேனே அப்படின்னு பாடுறார். எங்க என்னுடைய மகாபிரபு எங்க, அவர் எங்க, இவர் எங்க, எல்லாரையும் பாடுறார் நரத்தமதாஸ் தாக்கூரார். அற்புதமான கீர்த்தனம். அந்த மாதிரி வருத்தப்படணும். ஆனா அதே சமயத்துல அவர் நமக்கு விட்டுட்டு போயிருக்கிற அந்த என்னென்ன செய்யணும்னு சொல்லிட்டு போயிருக்கிறாரோ, அவருடைய உபதேசங்கள் என்னவோ அதை நம்ம கடைபிடிக்கணும். பிரபுபாதர் இந்த உலகத்தை விட்டு மறைஞ்ச போது இவங்களுக்கெல்லாம் என்ன பண்ணணும்னே தெரியல. அதுல வந்து ஒரு மகாராஜ், அவர் பெங்காலிக்காரர். அவர் என்ன நினைக்கிறார் அப்படின்னா, பிரபுபாதர் சமாதியில இறங்கி அவருக்கு அந்த உப்பெல்லாம் போட்டுக்கிட்டே இருக்காங்க, அதுலேருந்து அவர் மேல வரணும்னே நினைக்கல. நாமளும் பிரபுபாதரே இருந்துடணும் அப்படின்னு நினைக்கிறேன். அது புரிஞ்சிருச்சு பக்தர்களுக்கு. உடனே அவரை கையை பிடிச்சி தூக்கி என்ன பண்றாங்க, மேல இழுத்து கொண்டு வர்றாங்க. ஸோ அமேசிங். ஏன்னா பிரபுபாதர் போனதுக்கப்புறம் நம்ம எப்படி இந்த இஸ்கானை எப்படி நடத்துவோம், என்ன எல்லாருமே இளைஞர்கள், சின்ன சின்ன வயசுல இருக்கிறவங்க தான். என்ன பண்ண போறோம்னு யாருக்கும் ஒன்றும் தெரியல. பிரபுபாதர் எத்தனை வருஷம் வழிகாட்டினார்? 12 வருஷம் தான் மேக்சிமம் அவர் இருந்த சமயம் அப்படிங்கிறது. அப்போ அவங்களுக்கு எப்படி இருக்கும் நினைச்சு பாருங்க. எவ்வளோ 108 ஆலயங்கள் வந்துருச்சு, எல்லாமே வந்துருச்சு. ஆனா யார் இதை கட்டி காப்பாத்தி எப்படி கொண்டு போக போறா? அப்பதான் எல்லாம் சேர்ந்து முடிவு பண்றாங்க. பிரபுபாதர் சொல்லியிருக்கார், என்னுடைய ஆணைகள் எல்லாமே என்னுடைய புஸ்தகங்கள்ல இருக்கு. நீங்க அதை படிச்சு அதுபடி நடந்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு பிரச்சனையும் கிடையாது. எதையும் மாத்தாதீங்க. நான் சொன்னதை சொன்னபடி அப்படியே செய்யுங்க. பகவான் எப்பவுமே உங்க கூட இருப்பார் அப்படின்னு பிரபுபாதர் சொல்றாரு. அதை அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அந்த துக்கத்திலேருந்து மீண்டு வரத்துக்கு அவங்களால முடியவே முடியல. பிரபுபாதரை பிரிஞ்சு அவங்க இருக்கிறது அப்படிங்கிறது அவங்க சாத்தியமே இல்லை அவங்களுக்கு. இவ்வளவு ஒரு ஒரு ஏன்னா இந்த இஸ்கான் இயக்கம் அப்படிங்கிறது ரொம்ப பர்சனலான ஒரு விஷயம். ரொம்ப பக்தர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அந்யோன்யமா பழகக்கூடிய ஒரு விஷயம். இப்பதான் இந்த ஆன்லைன் ப்ரீச்சிங்ல நம்ம யாருன்னே தெரியாம ப்ரீச் பண்ணிட்டு இருக்கோம். இது ரொம்ப எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருந்தது ஆரம்பத்துல. எனக்கு இந்த மாதிரி ஒரு முறை எனக்கு பழக்கப்படுத்திக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா 4 பேர் வந்தா கூட நாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி ஆடி பாடி நாங்க அது அந்த முறை அப்படிங்கிறதுலே பழகிட்டோம். நாங்க அப்படியே பழகிட்டோம். பட் அப்புறம் பார்த்தா இந்த கொரோனா டைம்ல இந்த ஆன்லைன் ப்ரீச்சிங் ஆரம்பிச்சாங்க. அது இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னாக்க, அது ஒரு ஒரு பக்கம் அது ஃபேவரபுளாகவும் இருக்கு. இன்னொரு பக்கம் என்ன மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஸோ நேர பார்த்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசி அந்த மாதிரி நம்ம பண்றதுக்கும், இது யாருன்னே தெரியாம அவங்க யாருன்னு நமக்கு தெரியாது, நம்ம யாருன்னு அவங்களுக்கு தெரியாது. இந்த ப்ரீச்சிங் கொஞ்சம் சிரமமா தான் இருந்தது. ஆனா என்ன பண்றது, இது காலத்தினுடைய ஒரு கட்டாயமா இருக்கு. நிறைய பேருக்கு கிடைக்குது. வரப்பிரசாதம் மாதாஜி. இல்ல மாதாஜி, நாங்க எங்க இருந்தாலும் அதை கத்துக்கிறோம் இல்ல மாதாஜி, அது எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம். அங்கதான் இருக்கவங்களுக்கு தான் அது கிடைக்கும்ல. அதான் அதுல ஒரு பாசிட்டிவும் இருக்கு. பட் இந்த மாதிரி யாருன்னு தெரியாமலே நம்ம பழகுறோம் இல்லையா? யாருன்னே இப்போ நீங்க வேணா என்ன அடையாளம் கண்டுபிடிச்சிடலாம். ஆனா நீங்க என்கிட்ட பேசும்போது நீங்க யாருன்னு எனக்கு தெரியவே தெரியாதே. நீங்க இன்ட்ரோடியூஸ் பண்ணிக்கிட்டா தான் எனக்கு தெரியும், இல்லைன்னா எனக்கு தெரிய போறது கிடையாது. ஸோ அந்த மாதிரி ஒரு
சிஷ்யர்களுக்கு குருவை தெரிஞ்சா போறோம், குருவுக்கு சிஷ்யரை தெரியறதுக்கு நாங்க நிறைய பண்படணும். அப்படிலாம் சிஷ்யன் குருங்கிறதெல்லாம் இங்கே கிடையாது. ஜஸ்ட் இது வந்து நான் முன்னாடியே சொல்லியிருக்கேன், நான் குருவெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்லி. எனிவே இது வந்து என்ன அப்படின்னா, இதுவும் பகவானுடைய ஒரு ஏற்பாடு தான். பகவானுடைய அனுமதி இல்லாமல் எதுவுமே நடக்காது. இதுவும் பகவானுடைய ஒரு ஏற்பாடு தான். இந்த மாதிரியும் நடக்குது. இப்போ நம்ம இதெல்லாம் நான் இதை கற்பனை கூட பண்ணியிருக்க மாட்டோம், இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி. பட் இப்போ இதுவும் நடக்குது. அதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணிக்கணும், அகாமடேட் பண்ணிக்கணும். எப்படி பகவான் நமக்கு வந்து வாய்ப்பு கொடுக்குறாரோ, எந்த முறையில் சொல்ல முடியுமோ. ஏன்னா பிரபுபாதெல்லாம் அப்பவே ஆரம்பிச்சு வச்சார். பிரபுபாத் ரேடியோவில் பேசியிருக்காரு, அமெரிக்காவில் ரேடியோவில் பிரபுபாத் வந்து பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. அப்பவே சொன்னார், பிபிசியில் ஃபுல்லாக வந்து பகவத்கீதையும் பாகவதமும் ஒளிபரப்பணும் அப்படின்னு பிரபுபாத் சொல்லியிருக்கார். ஸோ அதனால பிரபுபாதுடைய மிஷன் இது எல்லாமே. நமக்கு அது ஒரு மாதிரி இருக்கலாம், பட் ஆச்சாரியர்கள் இதெல்லாம் வந்து அப்பவே வந்து சொல்லித்தான் போயிருக்காங்க இதெல்லாம் நடக்கும் அப்படிங்கிறது. மறைமுக கதா காலட்சேபம். ஓகே, அடுத்து பொருளுரை படிக்கணும் இல்லையா? சிவபாலன் மாதாஜி படிக்கிறீங்களா? படிக்கிறோம் மாதாஜி. ஹரே கிருஷ்ண. ஹரே கிருஷ்ணன். பொருளுரை. பீஷ்ம தேவர் யுதிஷ்டிர மகாராஜனின் மிக சிறந்ததொரு குடும்ப தலைவராகவும் சிறந்த தத்துவவாதியாகவும் இருந்ததுடன் யுதிஷ்டருக்கும் அவரது சகோதரர்களுக்கும் மற்றும் அவரது தாயாருக்கும் மிக சிறந்த நண்பராகவும் இருந்தார். யுதிஷ்டிர மகாராஜனை தலைமையாக கொண்ட 5 சகோதரர்களின் தந்தையான பாண்டு மகாராஜன் இறந்து விட்டதால் பீஷ்ம தேவர் பாண்டவர்களிடம் மிகவும் பாசம் கொண்ட பாட்டனாராகவும் மருமகளும் விதவை பெண்ணுமான குந்தி தேவியின் பாதுகாவலராகவும் இருந்தார். அவர்களை கவனித்துக் கொள்ள யுதிஷ்டிர மகாராஜனின் பெரியப்பனான திருதராஷ்டிர மகாராஜன் இருந்த போதிலும் அவர் துரியோதனன் முதலான 100 மகன்களின் மீதுதான் அதிக பாசம் கொண்டிருந்தார். இறுதியாக தந்தையற்ற 5 சகோதரர்களுக்கு ஹஸ்தினாபுர ராஜ்யத்தில் உள்ள நியாயமான உரிமையை பறிப்பதற்காக ஒரு மிகப்பெரிய கும்பல் தந்திரமாக உருவாக்கப்பட்டது. பேரரசுகளில் பொதுவாக காணப்படும் மிகப்பெரிய சதித்திட்டம் தீட்டப்பட்ட 5 சகோதரர்களும் வனவாசம் அனுப்பப்பட்டனர். ஆனால் பீஷ்மதேவர் எப்பொழுதும் அவரது இறுதி மூச்சு வரை யுதிஷ்டிர மகாராஜனின் நலனில் அக்கறை கொண்டவராகவும் இரக்கமுள்ள பாட்டனாராகவும் நண்பராகவுமே இருந்தார். யுதிஷ்டிர மகாராஜனை அரியாசனத்தில் கண்ட அவர் மகிழ்ச்சியுடன் உடலை விட்டார். இல்லையெனில் பாண்டவர்களுடைய தகாத துன்பங்களைக் கண்டு பொறுக்க முடியாத வேதனைகளை அனுபவிப்பதற்கு பதிலாக அவர் எப்பொழுதோ உயிரை விட்டிருப்பார். பகவான் ஸ்ரீகிருஷ்ணரே பாண்டு புத்திரர்களின் பாதுகாவலராக இருந்தார். எனவே குருச்சேத்திர போர்க்களத்தில் அவர்கள் வெற்றி பெறுவது நிச்சயம் என்பதால் அந்த ஏற்ற சமயத்திற்காக பீஷ்மர் காத்திருந்தார். அவர் ஒரு பகவானின் பக்தர் என்ற முறையில் பகவத் பக்தருக்கு எந்த நேரத்திலும் தோல்வி இல்லை என்பதை அவர் நன்கு அறிந்திருந்தார். பீஷ்மரின் இந்த நல்லாசைகள் அனைத்தையும் யுதிஷ்டர் நன்கு அறிந்திருந்தார். எனவே அவர் மிக பெரிய பிரிவு துயரை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். பீஷ்மதேவர் கைவிட்ட அவரது ஜட உடலுக்காக யுதிஷ்டர் வருத்தப்படவில்லை. மாறாக ஒரு மகாத்மாவின் பிரிவுக்காக அவர் வருந்தினார். பீஷ்மதேவர் ஒரு முக்தி பெற்ற ஆத்மா என்ற போதிலும் ஈமச்சடங்கு தேவையான ஒரு கடமையாக இருந்தது. பீஷ்மதேவருக்கு சந்ததி இல்லை என்பதால் மூத்த பேரரான யுதிஷ்டிர மகாராஜன் தான் இச்சடங்கை நிறைவேற்றும் உரிமையுள்ளவராவார். பீஷ்மதேவருக்கு நிகரானவரான யுதிஷ்டிர மகாராஜனால் ஈமச்சடங்குகள் நிறைவேற்றப்படுவது பீஷ்மருக்கு கிடைத்த மிக சிறந்த வரமாகும். நன்றி மாதாஜி. ஹரே கிருஷ்ண மாதாஜி. ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னாக்க பீஷ்மதேவருடைய பிரிவு அப்படிங்கிறது அவருடைய உடலுக்காக இல்லை, அந்த ஒரு அவருடைய அந்த நட்பை நாம் இழக்கிறோம், அவருடைய சங்கத்தை அவருடைய தொடர்பை நாம் இழக்கிறோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் அப்படின்னு நம்ம இங்கே பார்க்குறோம். யுதிஷ்டிர மகாராஜர் மிகச்சிறந்த பக்தர், அதனால அவரும் பீஷ்மதேவருக்கு குறைஞ்சவர் கிடையாது. அவருடைய கையால ஈமச்சடங்கு அப்படிங்கிறதும் ஒரு மிகப்பெரிய ஒரு பாக்கியம் அப்படின்னு இங்கே சொல்லப்படுது. மற்றபடி பீஷ்மதேவருக்கும் பாண்டவர்களுக்கும் இருக்கிற அந்த அன்பு பரிமாற்றத்தை நம்ம பலமுறை டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம்.
அதே விஷயங்கள் தான் இங்க பொருளுரையில பிரபுபாதர் நமக்கு சொல்றார். நம்ம இதோட இங்கே முடிச்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள், கருத்துக்கள் ஏதாவது இருக்கா? மாதாஜி, இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டேன். ஜெயபதாக சுவாமி மகாராஜ் 8 lakhs புக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன். அப்படி தெரியுமா மாதாஜி உங்களுக்கு? அந்த அது உண்மைதானா? ஆமா ஆமா, ஒவ்வொரு வருஷமுமே இந்த டிசம்பர் மாரத்தான் நடக்கும். இது எப்படின்னா உலகம் முழுக்க இஸ்கான்ல என்ன பண்றாங்க அப்படின்னா, பிரபுபாதுடைய இந்த இலக்கியங்கள் பகவத்கீதை, பாகவதம், இந்த புக்ஸை எல்லா லாங்குவேஜ்லயும் வேர்ல்டு ஃபுல்லா எத்தனை லாங்குவேஜ் இருக்கோ எல்லா லாங்குவேஜ்லையும் டிரான்ஸ்லேஷன் பண்ணி டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. கோடிக்கணக்கான பகவத்கீதையை டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்க. பிரபுபாத் என்ன சொல்லுவார் அப்படின்னா, ஒவ்வொருத்தரமும் டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணிட்டு பக்தர்கள் சொல்லுவாங்க, பிரபுபாத் நாங்க இன்னைக்கு 200 புக்கு டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டோம் அப்படின்னு, நாளைக்கு 400 பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவார். டபுள் அப்படின்னு சொல்லுவார். ஒவ்வொருத்தர் கையிலையும் என்ன இருக்கணும்? பகவத்கீதை இருக்கணும். ஒவ்வொரு வீட்லயும் கிடையாது, ஒவ்வொருத்தர் கையிலையும் தனித்தனியா. எப்படி நம்ம எல்லாரும் தனித்தனியா செல்போன் வச்சுக்கிறோம் இல்லையா? ஒரு போன் இருந்தது, இப்ப என்ன பண்றோம்? ஆளுக்கு தனித்தனி போன் இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் கையிலையும் பகவத்கீதை இருக்கணும். ஒவ்வொருத்தர் கர் ஒவ்வொருத்தருடைய வீட்லயும் ஒவ்வொருத்தர் கையிலையும் பகவத்கீதை இருக்கணும். 8 லட்சம் என்ன 8 கோடி புக்கு புஸ்தகத்தை நாம விநியோகம் பண்ணணும். இந்த டிசம்பர் மாசம் நமக்கு பொறுத்த வரைக்கும் அது என்ன மாதிரி சாதகம் அப்படின்னா, மார்கழி மாசம். ஸோ அதனால மார்கழி மாசத்துல புக் டிஸ்ட்ரிபியூஷன் பண்றது அப்படிங்கிறது நமக்கு ரொம்ப உகந்த விஷயம். அது நம்ம பண்ணலாம். ஓகே மாதாஜி, தேங்க்யூ சார். தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. மாதாஜி, இப்ப பீஷ்மர் இறந்தப்ப திருதராஷ்டிரன்லாம் மரியாதை பண்றதுக்கு வரலையா? திருதராஷ்டிரன் வந்திருப்பார். ஆனா இங்க அது குறிப்பிடல. வந்திருப்பார், வராம இருக்க மாட்டார். ஏன்னா அவரு உயிரோட தானே இருந்தாரு. ஆமா, அவர் இன்னும் ராஜான் உட்கார்ந்து இருக்காரு. அவர் பின்னாடி வருவார் பாருங்க, ஜம்முன்னு. இல்ல அதான் இறுதி இதுக்கு, ஏன்னா அவருக்கும் அவர் வந்திருப்பார். சொல்லப்படல, அடுத்து நம்ம படிக்கலாம். மாதாஜி ப்ளீஸ், பாப்பாக்கு உடம்பு முடியல மாதாஜி. 2 நாளா வாமிட்டு, லூஸ் மோஷன் ரொம்ப போகுது. வாமிட் நிக்கவே மாட்டேங்குது. போய் எடுத்துட்டு வந்தோடனே காலையில கூட ரொம்ப சொன்னீங்க போயிருக்கா. தயவு பிரேயர் பண்ணுங்க மாதாஜி, பாப்பாக்கு சரியாகணும். எல்லாரும் நம்ம குழந்தைக்காக ஹரே கிருஷ்ண மகாமந்திரம் சொல்லலாம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராமா ஹரே ராமா ராம ராமா ஹரே ஹரே. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போங்க, கொடுங்க. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஊசி போட்டேன் மாதாஜி, கேட்க மாட்டேங்குது. கருவேப்பிலை மாதிரி என்னமோ தொங்கி இருந்தது. திங்கக்கிழமை இஸ்கானுக்கு பெரிய பாப்பா பிறந்த நாள்னு சொல்லி இஸ்கானுக்கு கூட்டிட்டு போனேன் மாதாஜி. உடம்பு முடியல. கடலை நல்லா கடலையா சாப்பிட்டாவில, செமிக்கலையா என்னமோ தெரியல. 2 நாள்ல சரியாயிடும் மாதாஜி. சரியாயிடும், கவலைப்படாது. கஷ்டமா இருக்கு மாதாஜி. குழந்தைங்க அப்படிதான். ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை சொல்லிட்டே இருங்க மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ. ஹரே கிருஷ்ணா. என்று கொடுத்துடலாமா? ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. தேங்க்யூ மாதாஜி. தேங்க்யூ. ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா.